சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அவங்களோட மகனும் மருமகனும் ஒரு பட்டியலத்து பெண்ணை வந்து உரிமை பண்ணதா வந்து வீராநகர காவல்துறை ஒரு வழக்கு. அது வழக்கு பதியப்பட்டதோட சரி மேல்நடவடிக்கை எடுக்காமல். ஆனால் அதை முதல்ல பேசியது யாருன்னே? முதல்ல பேசியதே நான் தான். அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்கு, என் மேலே கையெல்லாம் வச்சா நான் வந்து யார் எம்எல்ஏ மருமகள் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன். ஒரு சமூக நீதி பேசக்கூடிய அரசு ஒரு பட்டியலின சகோதரிக்கு நியாயம் கொடுக்க தெரியல, தர்மம் கொடுக்க தெரியல. இவங்களாம் வாய்களையே சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க. வாய்களையே சேலம் மாநாட்டில் சமூக நீதி. இதை விட கேவலமாக ஒரு பத்திரிகை செய்தியை நான் பார்க்கல. சேலம் மாநாட்டினுடைய இளைஞரணி மாநாட்டினுடைய குறிப்புகள்னு போட்டிருக்காங்க. என்னையா சமூக நீதி பேசுற நீ? ஒரு சொந்த எம்எல்ஏனுடைய சொந்த மகன் வீட்டில் நடந்த ஒரு நிகழ்வு, கோரமான நிகழ்வுக்கு ஒரு நியாயம் கொடுக்க முடியல. நீங்களே என்ன சமூக நீதி நடத்திட்டு இருக்க? அதில் வந்து முதலமைச்சர் மேடையில் உட்கார்ந்து கொண்டு என்ன டிராமா பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டால் சுய ஆட்சி, அந்த ஆட்சி, இந்த ஆட்சி, சமூக நீதியை மீட்கிறேன். முதல்ல உங்கள் சொந்த எம்எல்ஏ மகன் வீட்டில் நடந்த அநியாயத்துக்கு நியாயத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ ஆளை கொடுத்து மாநாடு நடத்த அப்படிங்கிறதா இன்னைக்கு சேலத்தில் இளைஞரணி மாநாட்டுக்கு தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்.